தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து திருடிக்கிட்டு போன அந்த பணத்தை சேது காப்பாத்தி எடுத்துட்டு வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்து ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு புரிதல் ஏற்பட்டா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பணம் பறி போனது நினைச்சு வசந்தியுமே ரொம்பவுமே தமிழ்ச்செல்வி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னடி தமிழ்ச்செல்வி இப்படி ஆயிப்போச்சு, படு பாவிங்க, நீ எம்புட்டு கஷ்டப்பட்டு மொய் விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கடைசியில் பணத்தெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்படி திருடிக்கிட்டு போயிட்டானுங்களே, நாசமாக போகிறவனுங்க, அவனுங்களாம் நல்லா இருப்பானுங்களா? யாராவது கொஞ்சம் போய் அந்த திருடனுங்களை பிடிங்கள அப்படின்னு இங்கே வசந்தியை சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா எப்படிம்மா, அவனுங்க எங்கேயோ போயிட்டானுங்க, இனிமேலும் நம்மளால் பிடிக்க முடியாது. கொஞ்ச நேரத்தில் துரத்திக்கிட்டு போனவங்களும் கிட்ட வந்து, இங்கே பாருங்கம்மா, நாங்களும் எவ்வளோ தூரம் துரத்திக்கிட்டு போயிட்டோம், ஆனால் அந்த திருடனுங்க பணத்தை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி போயிட்டானுங்க, ஒருத்தராவது மாட்டுவானுங்கன்னு நாங்களும் எவ்வளவோ துரத்தணும், கடைசியில் ஒருத்தம் கூட எங்ககிட்ட மாட்டலை. நீங்கள் என்ன பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, கண்டிப்பாக அவங்க தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு அங்கே இருந்த ஒரு மக்களும் சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, அம்மா இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை, நேராக ஹாஸ்பிட்டல் போய் உனக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் போவோம், சரியா? நீ வா, முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம். ஏய் தமிழ், எனக்கு ஒன்றும் இல்லடி, முதல்ல போய் அந்த திருடனுங்க மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அதை விட்டுட்டு இப்போ எதுக்குடி ஹாஸ்பிட்டல்? இல்லைம்மா நீ வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறமாவே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு இங்கே வசந்தியுமே ரொம்பவுமே கட்டாயப்படுத்தி நேராக ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பணத்தை திருடிக்கிட்டு எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நேராக எதிரில் வந்த கார் மேலேயும் இடித்து கீழேயும் விழுறாங்க. டேய் பார்த்துடா, சீக்கிரமா அந்த பணத்தை எடு, நாம கிளம்பலாம் அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட அங்க இருந்தவன் சொல்ல, உடனே கார் உள்ள இருந்த சேதுவுமே அங்க ஆறுமுகத்துக்கிட்ட, என்ன ஆறுமுகம், வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டியா? பாரு எத்தனை பேர் மேல இடிச்சு விழுந்துட்ட. ஐயா நான் ஒன்றும் இடிக்கலையா, அவனுங்களே தான் வந்து நம்மளோட கார்ல இடிச்சு விழுந்தானுங்க, முதல்ல அவனுங்களை யாரு என்னன்னு விசாரிப்போம். ஆளுங்களெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தப்பு பண்ணிட்டு ஓடி வர மாதிரியே தெரியுறானுங்க, வெளியே வாங்கய்யா அப்படின்னு சேதுவை ஆறுமுகம் கூப்பிட, ரெண்டு பேருமே வெளியே வந்து அங்க வந்த ஆறுமுகம் கீழே விழுந்திருந்தவனுங்களே, டேய் எந்திருங்கடா, என்ன தைரியம் இருந்தா ஓடுற கார்ல வந்து விழுறீங்க, உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? நான் மட்டும் வேகமா ஓட்டிட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் பரலோகம் போய் சேர்ந்துருப்பீங்க. ஆமா எதுக்காக இப்படி இம்புட்டு வேகமா ஓடி வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்க, அந்த நேரம் கையில இருந்த பணமுமே கீழே சதறி கிடக்கிறத சேதுவுமே பார்த்துடுறாரு. ஆறுமுகம் இங்க பாரு, எம்புட்டு பணம் கீழே கிடக்குது. டேய் உங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா இம்புட்டு பணம் உங்களுக்கு ஏது, அதுவும் எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வரீங்க? இல்லையே, ஏதோ நடக்குது அப்படின்னு சேது சொல்ல, ஐயா நான் தான் சொன்னல, இவனுங்களை பார்த்தாலே திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, ஏதோ தப்பு நடக்குது, இவனுங்க அநேகமா இந்த பணத்தை யார்கிட்ட இருந்தோ திருடிக்கிட்டு ஓடியாரானுங்கன்னு நினைக்கிறேன். ஐயா இவனுங்களை இப்படியே விட்டுட்டு போனா கண்டிப்பா ஏதோ பெரிய தப்பு நடக்க போகுதுன்னு அர்த்தம், இவனுங்களை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் போலீஸாவது இவனுங்களாவது அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல, அங்க இருந்த திருடனுங்களோ, இல்ல இல்ல இது எங்க பணம், யாரை பார்த்து திருடனுங்கன்னு சொல்றீங்க, நாங்க உழைச்சி எடுத்துட்டு வந்த பணம், சரின்னு நாங்க நடந்துதான் போனோம், நீங்க தான் வேகமா எடுத்துட்டு வந்து எங்க மேல காரை மோதிட்டீங்க. டேய் என்னடா ஒளரி பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசுறத பார்த்தாலே எங்க ஊர் ஆளு மாதிரியே தெரியலையே, இது வரைக்கும் எங்க ஊர்ல நான் உங்களை பார்த்ததே கிடையாதே, ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க அப்படின்னு ஆறுமுகமும் சேதுவும் சொல்ல, உடனே இங்க சேது இருந்துகிட்டு, இல்ல இது வேலைக்காவது, இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே இங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ண, கொஞ்ச நேரத்துல அங்க போலீஸுமே வந்துடுறாங்க. சார் இவனுங்களை பார்த்தா திருடனுங்க மாதிரியே தெரியுறானுங்க, என்ன ஏதுன்னு கேட்டா உளறிக்கிட்டு இருக்கானுங்க, திடீர்னு எங்களோட கார்ல வந்து மோதிக்கிட்டு கீழே விழுந்தானுங்க, இவனுங்களை கூட்டிட்டு போய் விசாரிங்க அப்படின்னு சேது சொல்ல, அங்க இருந்த இன்ஸ்பெக்டருமே, சரிங்க சார் நாங்க கூட்டிட்டு போறோம், டேய் ஸ்டேஷனுக்கு நடங்கடா. சார் நீங்க கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சரிங்க சார் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவும் கருப்புமே நேரா ஸ்டேஷனுக்கும் போறாங்க. தமிழ்ச்செல்வியோ இங்க வசந்தியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர் செக் பண்ணிட்டு அதிகமாக டென்ஷன் ஆனதுனால மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, அவங்கள கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட்டில் இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் சொல்ல, அங்கே இருந்த தமிழ்ச்செல்வியோ, அம்மா இப்போதைக்கு நாம் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம், நீ வா, நான் போய் கருப்பு அண்ணனை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன், இப்போதைக்கு நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இல்லடி நானும் வரேன், எம்புட்டு பணடி அநியாயமாக திருடிக்கிட்டு போயிட்டாங்களே. ஆமாம் இப்போ நீ அழுது புலம்பி ஒன்றுத்துக்கும் வேலைக்காக போகிறதில்ல,
நீ வா. நேரம் கடத்த கடத்த இங்கே பணம் என்ன ஆச்சோன்னு எனக்கு தான் பதட்டமாக இருக்குது. நீ வாமா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா கருப்பண்ணனை கூட்டிகிட்டு நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வியை சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் கருப்புமே இங்கே தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னம்மா தமிழ், போய் பணத்தெல்லாம் கட்டிட்டியா? உனக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சிருச்சுல அப்படின்னு கேட்டதும் அங்கே இருந்த தமிழ்ச்செல்வியோ நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல அதை கேட்டதும் இங்கே கருப்புக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. என்னம்மா சொல்கிற தமிழ்? என்னது, அம்புட்டு பணத்தையும் திருடிக்கிட்டு போயிட்டானுங்களா? இதுக்கு தான் சொன்னேன் ஏதாவது ஆட்டோ பிடிச்சி நீங்கள் போங்கன்னு. என் பேச்சை நீங்கள் எங்கே கேட்டீங்க? சரி சரி தமிழ், நீ எதுவும் கவலைப்படாத. அம்மாவை கூட்டிக்கிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வா, நாம் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்புமே இங்கே ஃபோனை வச்சுட்டு இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த எப்படியாவது சேதுக்கு சொல்லணும். தமிழ்ச்செல்வியோட நிலைமையை புரிய வைக்கணும். அவனால் முடிஞ்ச உதவியை ஏதாவது இங்கே கண்டிப்பாக தமிழ்ச்செல்விக்கு உதவி பண்ணுவான் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்ட கருப்புமே இங்கே சேதுவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. எடுத்த சேதுவோ, சொல்லு எதுக்காக இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு கேட்டதும், மாப்பிள்ள உனக்கு விஷயம் தெரியுமா? என்னாச்சு சொன்னா தானே தெரியும். மாப்பிள்ள, தமிழ்ச்செல்வி இங்கே பாரியா, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, சும்மா அந்த தமிழ்ச்செல்வியை பற்றி என்கிட்ட பேசாதுன்னு. ஃபோன் பண்ணாலும் அதே பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்க. கேட்கும்போதே அப்படி எனக்கு எரிச்சலாக இருக்குது. அதை பற்றி பேசுகிறதாந்தா என் ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சேது சொல்ல உடனே அங்கே கருப்பு இருந்துக்கிட்டு, இங்கே பாரு சேது, நான் சொல்கிறத கொஞ்சம் காதில் கேளு. என்ன ஆச்சு தெரியுமா? சரி சொல்லு, என்னதான் சொல்ல வர? மாப்பிள்ள, தமிழ்ச்செல்வி பணத்தை எடுத்துக்கிட்டு போச்சுப்பா காலேஜுக்கு ஃபீஸ் கட்டலான்னு. பணத்தை எடுத்துக்கிட்டு நடந்துட்டு போகும்போது ஏதோ 2-3 திருடனுங்க வந்து அந்த பணத்தை திருடிக்கிட்டு போயிட்டானுங்களாம். பாவம், தமிழ் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ கூட நான் உனக்கு எதுக்காக ஃபோன் பண்ணனா, முடிஞ்சா அந்த திருடனுங்களை கண்டுபிடிச்சு கொடு. அப்படி இல்லையா உன்னால் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ச்செல்விக்கு பணத்தை கொடுத்து உதவி பண்ணியா? அவளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு நீயும் ராஜாங்க மாமாவும் தானே வாக்கு கொடுத்தீங்க. இப்போ பாரு, கடைசியில் அவ டாக்டருக்கு படிக்க முடியாத நிலைமையே ஆயிப்போச்சு போல அப்படின்னு கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்க அங்க இருந்த சேதுவுக்குமே இங்க மனசுக்குள்ளேயும் சந்தேகம் வருது. அப்போ தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து பணத்தை திருடிக்கிட்டு வந்தது இவனுங்களா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்ச சேது வேக வேகமா இங்க ஸ்டேஷனுக்குள்ளேயும் போய் அங்க இருந்த திருடனுங்களையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு, என்னாச்சு சார், எதுக்காக இப்போ வேக வேகமா வந்து இவனுங்களை விசாரிக்கிறீங்க? சார், இவனுங்க என்னோட மனைவி கிட்ட இருந்து தான் இந்த பணத்தை திருடிக்கிட்டு வந்திருக்கானுங்க சார். என்னோட மனைவி பேர் தமிழ்ச்செல்வி. இவனுங்களை விசாரிச்சா உண்மை வரும் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. கேளுங்க சார், இவனுங்களை அடிச்சு விசாரிங்க, அப்பதான் சார் உண்மை வெளியே வரும் அப்படின்னு அங்க இருந்த சேது கேட்க உடனே அங்க இருந்த திருடனுங்களோ ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறானுங்க. அதை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு, டேய், இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? அப்போ இந்த பணத்தை நீங்க தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து தான் திருடிக்கிட்டு வந்தீங்களா? உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கோ, உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், காலம் ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கணும். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கே இருந்தவங்கள அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அடி வெளுத்ததுல ரொம்பவுமே பயந்துக்கிட்டு அங்கே இருந்தவனுங்களும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார் சார், அடிக்காதீங்க சார், உண்மையை சொல்லிடுறோம். தமிழ்ச்செல்விங்கிறவங்கள்ட்ட இருந்து பணத்தை திருட சொல்லி ராஜாங்க ஐயா இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சி தான் சார். அவங்க பேர் கூட சாவித்ரி. அவங்க தான் தமிழ்ச்செல்வின்றவ பணத்தை எடுத்துட்டு போவா. அவகிட்ட இருந்து பேசுகிற மாதிரி பேசி அந்த பணத்தை பிடுங்கிக்கிட்டு எங்கேயாவது கண்காணாத தூரத்துக்கு ஓடிடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்களும் அந்த பணத்தை திருடிக்கிட்டு போனோம். அந்த பணமும் எங்களையும் எடுத்துக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு அங்கே இருந்து திருடன் சொன்னதும் இங்கே கேட்ட சேதுவுக்கும் ஆறுமுகத்துக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. உடனே ஆறுமுகம் இருந்துக்கிட்டு, ஐயா என்னையா நடக்குது? அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாவித்ரி அம்மா தானா? இன்னமும் அவங்க திருந்தவே இல்லை போல இருக்கியா அப்படின்னு அங்க ஆறுமுகம் சொல்ல, ஆமா ஆறுமுகம், சித்தி திருந்தவே மாட்டாங்க போல. சரி சரி, தமிழ்ச்செல்வியோட பணத்தை எப்படியாவது தமிழ்ச்செல்வி கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு எங்க தமிழ்ச்செல்வியை பத்தி ரொம்பவுமே அக்கறைப்பட்டு அங்க இருந்த சேதுவுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். சொல்லுங்க சார். சார், இந்த பணம் என்னோட மனைவி கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கணும் சார். இவனை கூட்டிட்டு போனோம், இவனை அடிச்சு கூட்டிட்டு போய் மன்னிப்பு கேட்க வைக்கணும். தாராளமா சார். கான்ஸ்டபிள், இவங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்த சேதுவுமே திருடனுங்களையும் அழைச்சிக்கிட்டு நேரா அங்க தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கும் போறாங்க. வீட்டுக்கு சேது வந்திருக்கிறத பார்த்ததும் தமிழ்ச்செல்வியோட தங்கச்சியோ வேக வேகமா வீட்டுக்குள்ள போய், அக்கா அக்கா, யார் வந்திருக்கிறது தெரியுமா? மாமா வந்திருக்காருக்கா. அடி போடி, நீ வேற இருக்க வேதனையில தேவையில்லாத அவரை பத்தி வேற ஞாபகப்படுத்திக்கிட்டு. அம்மா, நீ நல்லா இருக்கல?
நீ படுத்து தூங்குமா, நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். அண்ணே வாண்ணே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு கூப்பிட, அந்த நேரம் வாசல்ல சேது திருடனுங்களோட வந்து நிக்கிறத பார்த்ததும் இங்க தமிழ்ச்செல்விக்குமே அதிர்ச்சி ஆகுது. உடனே கருப்பு இருந்துகிட்டு, மாப்பிள்ள என்ன வாசல்லே நிக்கிற, உள்ள வா. உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, அண்ணே என்கிட்ட இருந்து பணத்தை திருடிக்கிட்டு போனால அவன் இவன் தானே. ஏய் எம்புட்டு தைரியம் இருந்தா குடிக்க டீ வாங்கி கொடு, பணம் கொடுன்னு சொல்லி கேட்ட. பாவம் பார்த்து உனக்கு நாங்க பணத்தை கொடுத்தா நீ என்னமோ நாங்க வச்சிருந்த 1,00,000 ரூபாய் பணத்தை நீ திருடிக்கிட்டு போயிருப்ப. எம்புட்டு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அந்த திருடனை போட்டு நல்லாவே கன்னத்துல பலார் பலார்னு கொடுக்குறாங்க. உடனே அங்க இருந்த சேது இருந்துக்கிட்டு, மாமா இந்தாங்க உங்க பணம். இவனுங்க பணத்தை திருடிக்கிட்டு நேரா எங்களோட கார்ல தான் வந்து மோதி விழுந்தானுங்க. யாரோட பணத்தையும் திருடிக்கிட்டு வரானுங்கன்னு எங்களுக்கு சந்தேகமா இருந்தது. நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் அவனுங்களை ஆஜர் பண்ணோம். அந்த நேரம்தான் நீயும் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தமிழ்ச்செல்வியோட பணம் காணாம போயிடுச்சுன்னு சொன்னேன். அப்போதான் எனக்கு சந்தேகமா இருந்தது. இவனுங்களை விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது தமிழ்ச்செல்விக்கிட்ட இருந்து இந்த பணத்தை இவனுங்க திருடிக்கிட்டு வந்திருக்கிறது. உங்களோட பணத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு சேது ரொம்ப கோபத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் வசந்தியுமே உள்ள இருந்து எழுந்து வெளியே வந்து அங்க நடக்கிற எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ள, நீங்க மட்டும் இல்லைனா தமிழ்ச்செல்விக்கு மறுபடியும் இந்த பணம் கிடைச்சிருக்காது. ஏ தமிழ், மாப்பிள்ளை கிட்ட நன்றி சொல்லு. உடனே சேது இருந்துகிட்டு, எனக்கு நன்றி எல்லாம் வேணாம். ரோட்ல போறவங்களோட பணம் காணாம போனா கூட நான் இந்த உதவி தான் பண்ணியிருப்பேன். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அந்த திருடனையும் அழைச்சிக்கிட்டு நேரா ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் இங்க ராஜாங்கத்தோட வீட்டுல தாமரை இருந்துகிட்டு, அம்மா இன்னொரு அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து பணத்தை திருடிக்கிட்டு போயிருப்பானுங்கல்ல, பாவம் அவ அழுதுகிட்டு இருப்பா. அவ போய் டாக்டர் ஆகணுமா. அவளை டாக்டர்ன்ற இடத்துல நினைச்சு பார்க்க கூட எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா. அது எப்படி தாமரை, அவளை நாம டாக்டர் ஆக்கிடுவோம். நீ பேசாம வேடிக்கை மட்டும் பாரு. அம்மா இதை விட நிறைய பண்ண போறேன். சீக்கிரமாவே சேது கூட உன்னை சேர்த்து வைக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டு சின்ன மருமகளா நீ தான் இருக்க போற. அது வரைக்கும் அவளை இந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். அம்மா நீ சொல்லும் போதே எனக்கு அப்படி சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்த நேரம் அங்க சேதுவுமே அந்த திருடனை உள்ள அழைச்சிக்கிட்டு வர, உடனே சன்னாசி இருந்துகிட்டு, ஏயா சேது இது யாருன்னு கொஞ்ச நேரத்தை சொல்றேன். அதுக்கு முன்னாடி சாவித்திரி சித்திய கீழே கூப்பிடுங்க அப்படின்னு சேது ரொம்ப கோவத்தோட சொல்ல, அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம மோகனா அப்பத்தா ராஜாங்கன்னு ரொம்ப பதட்டத்தோடையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கீழே வந்த சாவித்திரியோ அங்க இருந்த திருடனை பார்த்ததும், அடியே தாமரை என்னடி இவனை புடிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறான், இவன் எல்லாத்தையும் உளறி இருப்பானா? என்ன சாவித்திரி, சேது ஒன்னதான் கோவத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி என்ன காரியத்தை பண்ண? ஆமா சேது புடிச்சுக்கிட்டு வந்திருக்கானே இவன் யாரு அப்படின்னு கேட்டதும் உடனே அங்க சாவித்திரி இருந்துகிட்டு, என்னென்ன இவன் யாருன்னு என்ன வந்து கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சேது யார் சேது இது, எதுக்காக என்ன பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சாவித்திரி சொல்ல, ஏன் சித்தி உங்களுக்கு இவனை யாருன்னே தெரியலையா? என்னையா சேது இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? இவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. இவனை போய் எனக்கு தெரியும்னு கேட்குற? டேய் ஒழுங்கு மரியாதையா எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லு. அண்ணே என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் சொல்றேன். அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, எல்லா உண்மையும் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம அங்க ராஜாங்கம் முன்னாடியும் அந்த திருடனும் சொல்லிடுறாரு. அதை கேட்டதும் இங்க ராஜாங்கம் இருந்துகிட்டு, ஏ சாவித்திரி நீ இன்னமும் திருந்தவே இல்லையா? அந்த தமிழ்ச்செல்வி உனக்கு அப்படி என்னத்தை துரோகம் பண்ணா? எப்போதான் நீ இந்த கேடு கெட்ட எண்ணத்தை விட போற? அண்ணே இவன் பொய் சொல்றானே, இவனை யாருன்னே எனக்கு தெரியாது. டேய் யாருடா நீ, எதுக்காக என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு அங்க சாவித்திரி வேஷம் போட்டு நடிக்க, உடனே சேது இருந்துகிட்டு, போதும் சித்தி, இதுக்கு மேலேயும் உங்களோட நடிப்பு இங்க செல்லாது. தேவையில்லாம எதுக்காக நீங்க தமிழ்ச்செல்வியோட பணத்தை ஆளை வச்சு திருடி இருக்கீங்க? சேது அது வந்து அப்படின்னு ரொம்பவுமே தயக்கத்தோட சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்க, உடனே அங்க இருந்த அப்பத்தாவோ, அடியே சாவித்திரி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஏண்டி இப்படி இருக்க? நீ என் வயிற்றுல தானே பிறந்த. தமிழ்ச்செல்வியோட மொய் விருந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடா விருந்து அவளுக்கு எதிராக பண்ண, கடைசியில் கடவுளாக பார்த்து உனக்கு கூலி கொடுத்தாரு. இப்போ மறுபடியும் எங்கே அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் காலேஜில் கட்டிட போகிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு இந்த மாதிரி ஒரு திருடனை வச்சு அந்த பணத்தையும் திருடி இருக்க. எதுக்காக தான் இப்படி ஒரு கேடுகட்ட எண்ணத்தை வச்சிருக்க? உடனே அங்கே இருந்த மோகனாவுமே, ஏன் சாவித்திரி இப்படி நடந்துக்கிற? தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் வெளியே அனுப்பிட்டாங்க.
அவ பாட்டுக்குன்னு அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளோட லட்சியத்தை அவ அடையணும்னு போய்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நீ எதுக்காக தான் இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கும் சுத்தமா தெரியவே இல்லை அப்படின்னு மோகனாவுமே வந்த கோவத்துக்கு சாவித்திரிய பயங்கரமாவே திட்டிக்கிட்டு இருக்காங்க.